இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? முயலும் ஆமையும் ஓட விடுறீங்க. 2 பேரையும் ஓட விட்டுட்டு எது வேகமா ஜெயிக்கும்னு சொல்லுங்க? முயல் தான். முயல் தானே ஜெயிக்கும். அதுதான் உயர்ந்த ஜாதி மாரி. ஏன்னா 100, 150 வருஷமா ஓடவும் முடியாம, நடக்கவும் முடியாம ஒடுக்கப்பட்டு ஒருத்தன உட்கார வச்சுட்டு, அவன நீங்க ஓடுற உங்க கூட சேர்ந்து என்னைய ஓடு, சேர்ந்து என் கூட பயணி, நான் வாங்குற மார்க் நீ வாங்கு, நானும் நீ சமமா வாங்குனா சமமா இருக்கும்ல, நான் மட்டும் ஏன் அதிகமா வாங்கணும்னு கேட்கறதுக்குல்ல ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கொஸ்டின். காரணம், அவன் 100, 150 வருஷமா ஒடுக்கப்பட்டு அவனுக்கு கல்வி அறிவே இல்லாம வச்சிருக்கீங்க. படிக்க முடியும் அவனால. அவன நீ அடக்கி ஒடுக்கி வச்சு உட்கார வச்சிருக்க. நீ நல்லா ஓடிட்ட 2 கிலோமீட்டர் முன்னாடி ஓடிட்டு, இப்போ ஓடி வாடான்னா அவன் எப்படி ஓடி வருவான்? இப்ப நீங்க சொல்றீங்க கட் ஆஃப் வச்சு தான் எடுக்குறாங்கன்னு. நீங்க சொல்ற குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து எவ்வளோ பேர் நல்ல மதிப்பெண்ணோட வெளிய வராங்க? நீ ஏன் புலம்புறீங்க? நீங்களும் படிங்க. இப்ப அவன் மேல வந்துட்டான்றது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? இல்ல ஏன் பயப்படுறீங்க? பதர்றீங்களே எல்லாரும். அவன் கட் ஆஃப் இருக்கு, மார்க் இருக்கு, அது இருக்கு. படி. ஜாதி சொல்லித் தரேல்ல, உன் பிள்ளைக்கு படிப்ப சொல்லித்தா.